கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, 27/5/2026 புதன்கிழமை காலை சரியாக 8:15 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த தினத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினால் நான்குநேரி தாலுகா அலுவலகத்துக்கு போய் தடையில்லா சான்று சம்பந்தமாக விசாரிப்பதற்காக புறப்பட்டிருக்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஏற்கனவே திங்கட்கிழமை திரு வருவாய் ஆய்வாளர் களக்காடு அவர்களை நான் சந்தித்தேன். களக்காடு ஆஃபீஸில் இல்லை, நான் களக்காடு ஆஃபீஸில் தான் போய் காத்திருந்தேன். ஆனால் அவங்க ஃபோன் பண்ணி ஒரு மணிக்கு போல் ஃபோன் பண்ணி, நீங்கள் சிங்கிக்குளம் விவோ ஆஃபீஸுக்கு வர முடியுமா? எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, அங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் நீங்கள் இங்கே சிங்கிக்குளத்துக்கு வந்து அதை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லி நான் களக்காட்டிலேருந்து சிங்கிக்குளத்துக்கு போனேன். களக்காட்டிலேருந்து பெருமாள் குளம், இந்த கிறிஸ்து கோட்டைக்கு 7 கிலோமீட்டர். அப்புறம் இங்கேருந்து சிங்கிக்குளம் போயிட்டு வர்றதுக்கு 19 கிலோமீட்டர். சரிங்களா? போய் அவங்கள பார்த்து அந்த நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதெல்லாம் கொடுத்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க தாலுகா ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க எனக்கு சொன்னாங்க, நீங்கள் புதன்கிழமை தாலுகா ஆஃபீஸ்க்கு போங்க, இன்றைக்கி அவங்க எங்கேயோ வெளியூரில் இருக்காங்களாம். ஏன்னா அங்கேருந்து இன்னும் அவங்களுக்கு அனுப்பவே இல்லை, குறிப்பானை இவங்களுக்கு வரவே இல்லை. நான் 2 தடவை தாலுகா ஆஃபீஸ் போனேன், நாங்கள் அனுப்பிடுவோம், நீங்கள் ஆர்ஐ போய் பாருங்கள் அப்படின்னாங்க. சரிங்களா? அனுப்பவே இல்லை. அதனால் இன்றைக்கி நான் தாலுகா ஆஃபீஸுக்கு போய் அந்த குறிப்பானையை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லணும். அவங்க குறிப்பானையை வருவாய் ஆய்வாளர் பெற்றுக்கொண்ட பிறகு வருவாய் ஆய்வாளர் அதுபோல் ஒரு குறிப்பானையை இங்கே விவோவுக்கு கொடுப்பாங்கணும், தேவநல்லூர் விவோவுக்கு. விவோ விசாரித்து அறிக்கை கொடுக்கணும், ஆர்ஐக்கு அறிக்கை கொடுக்கணும். அப்புறம் அந்த அறிக்கையை ஆதாரமாக வச்சு ஆர்ஐ தாசில்தாருக்கு அறிக்கை கொடுப்பாங்களாம். அப்புறம் தாசில்தார் அதை ஆதாரமாக வச்சு சப்கலெக்டருக்கு அறிக்கை கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் சப்கலெக்டர் ஆஃபீஸில் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அறிக்கை கொடுக்கணும். எவ்வளோ நாள் ஆக போகுது தெரில. சரிங்களா? ஆனால் எனக்கு வந்திருக்க குறிப்பில் அதில் அவசர குறிப்பானை அப்படின்னு போட்டிருக்காங்க. அவசர குறிப்பானைனாலே இப்படி தான் பண்ணுவாங்களோ என்னதோ தெரில. எவ்வளோ அவசரமாக பார்க்காங்க பார்த்தீங்களா? சரிங்களா? ரொம்ப வருத்தமாக இருக்குது. கவர்மெண்ட் நடைமுறையெல்லாம் இப்படி தான் இருக்குது. பேசாமல் இதெல்லாம் அவங்க ஆன்லைனுக்கு பண்ணிட்டாங்கன்னா ஒரு தொந்தரவு இல்லை. ஆன்லைனில் பண்ணேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை ஃபுல்லாக ஆன்லைன் தான், எதுவுமே ஆஃப்லைனில் பண்ண முடியாது. எல்லாம் கரெக்டாக நடக்குது. இந்த தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி எல்லாம் பாருங்கள், இந்த அப்ரூவல் வாங்கிறதுக்கு, வீட்டுக்கு அப்ரூவல் வாங்கிறதுக்கு இது பண்ணேன், ஆன்லைனில் தான் கரெக்டாக நடந்துட்டு. சரிங்களா? எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் சாதி சான்றிதழ் அந்த மாதிரி இதெல்லாம் ஆன்லைனில் தான், அதெல்லாம் கரெக்டாக நடக்குது. ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ணுறது, இது வைக்கிது, ஆன்லைனில் பண்ணுற வேலை எல்லாமே கரெக்டாக நடக்குது. ஏன் இதை மட்டும் ஆன்லைனில் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்க? அன்பானவர்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ அலைச்சல் தெரியுமா? எவ்வளோ மன உளைச்சல் தெரியுமா? எவ்வளோ செலவு தெரியுமா? வீண் செலவு, அலைச்சல். இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, தாலுகா ஆஃபீஸுக்கு தான் கிளம்பியிருக்கேன், இதில் தான் போகணும். அன்பானவர்களே, பாருங்கள், நம்பர் பிளேட்டு, இந்த நம்பர் பிளேட்டு வாங்கி மாட்டினேன். சரிங்களா? இது அலுமினியம் மாதிரி இருக்குது, ரொம்ப நைஸாக இருக்குது. லேசாக அங்கிறதுக்குள்ளே காற்று கொஞ்சம் வேகமாக அடித்தாலும் வளைஞ்சிரும் பைக்கில் போகும்போது. அதனால் ஒரு ஐடியா பண்ணேன். ஏற்கனவே முதல்ல இருந்த நம்பர் பிளேட்டு அதுவும் அதில் தான் இருக்குது. அந்த நம்பர் பிளேட்டை உள்ளே வச்சு நட்டை கலத்திட்டு அதுக்கு மேலே வச்சு இதை ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ அது ஸ்ட்ராங்காக இருக்குது, வளையாது. அன்பானவர்களே, பைக் வச்சுருக்கவங்களுக்கு இது ஒரு டிப்ஸாக நான் சொல்கிறேன். சரியா? இல்லைனா இந்த இது ரொம்ப நைஸாக இருக்குது, நான் இப்போ இழுத்தோம்னா அப்படியே வளைஞ்சி வந்துடும். அதனால் பழைய நம்பர் பிளேட்டை அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த நம்பர் பிளேட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு ப்ராப்ளம் இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே,
அதே மாதிரி தான் பின்னாடியும் பாருங்கள், அதே தான். அந்த பழைய நம்பர் பிளேட்டை வச்சுட்டேன். ஃபஸ்ட்டில் பழைய நம்பர் பிளேட்டை கடையில் வந்து அவங்க அது எடுத்துகிட்டு தான் ஃபிட் பண்ணாங்க. பழைய நம்பர் பிளேட்டை எடுத்துகிட்டு தான் ஃபிட் பண்ணாங்க. ஆனால் அது ரொம்ப நைஸாக இருந்தது. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து அதை கலத்திட்டு பழைய நம்பர் பிளேட்டை மாட்டி அதுக்கு மேலே இதை மாட்டிட்டேன். அன்பானவர்களே, இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது.